பாம்பு வந்துட்டு துரத்தி வந்து கடிக்கும், அது வந்துட்டு பழி வாங்கும் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுலேருந்து நான் லேர்ன் பண்ணது வந்துட்டு பாம்பு பழி வாங்காது, துரத்தி வராது. ஸோ மனுஷங்க தான் அதை பண்ணுவாங்க. எங்ககிட்ட இத்தனோண்டு தேல் வந்தா கூட அதே மாதிரி தான் நாங்கள் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெரி ஃபர்ஸ்ட் டைம் என் கையில் ஸ்னேக் ஹோல்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணது இட் வாஸ் மை 5th grade. ஓ ரியலி? அவங்க வீட்டில் ஒரு ஆண்டியோட ஃபோட்டோ இருந்துச்சு. அவங்க 5 years பேக் கோப்ரா கடிச்சு இறந்துட்டாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. அட் தி சேம் டைம் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களால் நிறைய மூட நம்பிக்கைகளால் லைஃப் லாஸும் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு நம்புறப்ப கொஞ்சம் கஷ்டம். இந்த சொசைட்டி வந்து நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணோம்னா they frame it as they're still unsettled. Yeah. How do you see that? அந்த மாதிரி எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். பட் சம்வேர் மை பேரண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ், வெரி சப்போர்ட்டிவ். நிறைய கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி நிறைய ப்ரெஷர்ஸ் என் மேலே வந்தாலும் சம்வேர் நான் டவுன் ஆகி உட்கார்ற சமயத்தில் என் அப்பா உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நீ பண்ணுறல, நான் ஏதாச்சும் சொன்னேன்னா you do. Hi, hello, welcome back to an episode of 711 with Care. So in the episode is going to be really special because I always wanted to do something related to this topic, and then I finally found her and I'm very happy that she accepted our invite. Today with us we have Harini ma'am. Hi ma'am, how are you? Hello, I'm good. Like you don't want to address me ma'am. எனக்கு இது ரொம்ப பெருசாக்கி you can just call me Harini. Great. Okay. That will be அது நமக்கு ஒரு நல்ல ராப்போ தரணும்னு நினைக்கிறேன். Yeah. Done. Okay. So how are you doing today? Yeah, I'm good. நல்லா இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. Okay, great. And இங்க வந்தது bit special. Okay. Yeah. So and also tell me a little bit about yourself. I've seen you on Instagram அதெல்லாம் இருக்கும். அதை தாண்டி who is Harini and what is she doing அந்த மாதிரி? Harini is basically a normal girl as usual. Schooling முடிச்சேன், காலேஜ் முடிச்சேன். But somewhere அந்த பெட் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட், நாட் ஓன்லி பெட், அனிமல் லவர், பெட் லவர்னு நான் என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க விரும்பல. ஐம் an அனிமல் லவர். ஸோ சம்வேர் எனக்கு வெட்னரி சயின்ஸ் எடுத்து படிக்கணுன்ற ஆசை இருந்துச்சு. எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கிறதுல ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. பிகாஸ் என்னோட அப்பா வந்துட்டு ஒரு கம்யூனிஸ்ட் லைஃப் லீட் பண்ணார். ஸோ ஐ டென்ட் ஹேவ் மை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். காலேஜ் ப்ராசஸ் எல்லாம் போகிறப்ப அது இல்லாமல் எனக்கு சஃபர் ஆகி தென் ஐ வெண்ட் இன் டு பிபிஏ. அப்படியே ஐ டிட் மை எம்பிஏ. இப்படி போச்சு. பட் சம்வேர் எனக்கு இந்த ஐடி ப்ரொஃபஷன் இதெல்லாம் இல்லாமல் எனக்கு பிடிச்சதுலே as you said நீங்க எப்படி உங்களுக்கு பிடிச்சதை கண்டினியூ பண்ணுமோ I was able to relate. Okay. So அது மாதிரி I came into rescue. அனிமல்ஸ் எல்லாம் ரெஸ்கியூ பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் தென் நாங்கள் இருக்கிறது ஒரு ரூரல் ஏரியா நியர் பெரியபாளையம். அங்கே வீட்டுக்குள்ளே அப்புறம் நிறைய கடைக்குள்ளே சுற்றி இருக்க இடத்துக்கெல்லாம் பாம்பெல்லாம் வரும். ஸோ தட்ஸ் ஹவ் ரெஸ்கியூவும் நடந்துச்சு. அண்ட் அப்பா ரெஸ்கியூவர்னு சொல்ல முடியாது, அவருமே என்ன மாதிரி ஒரு பெரிய அனிமல் லவர். ஸோ அவருக்கு எப்படி அந்த ஆசை வந்ததுன்னு தெரியல. பட் அவர்கிட்ட இருந்து இந்த ரெஸ்கியூவெல்லாம் நானும் பழகிட்டேன். Great. I think இதுக்கப்புறம் வரப்போகிற கான்வர்சேஷன் இஸ் கோயிங் டு பி ஈவன் மோர் ரிலேட்டபிள் அண்ட் ஃபன் பிகாஸ் எனக்கு ஐ லவ் அனிமல்ஸ் அண்ட் ஐ எம் ஸோ மச் இன் டு பீப்புள் ஹூ ஆர் ரெஸ்கியூவிங். என்னால் ஐ லிவ் இன் அப்பார்ட்மெண்ட், என்னால் ரெஸ்கியூ பண்ண முடியலனாலும் என்ன ரெஸ்கியூ பண்றவங்கள ஐ லுக் அட் தெம் வித் கிரேட் ரெஸ்பெக்ட். ஸோ ஐ திங்க் we can have a lot of more relatable conversation அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி வாட் ஸ்பார்க்ட் யூ? இப்போ உங்க அப்பா நீங்க பாக்குறீங்க, பட் இப்போ அப்பா டாக்டரா இருந்தோடனே உடனே டாட்டரோ சன்னோ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. பட் ஏதோ ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு ஏற்படாம யூ wouldn't have chosen this field இல்ல. which sparked you? ஸ்பார்க்னு சொல்ல முடியாது. ஐ எம் வெரி கன்சர்ன்ட் ஓவர் லிவிங் பீயிங்ஸ். ஸோ எனி லிவிங் பீயிங் இருக்கலாம். டியூரிங் கோவிட் எனக்கு என்ன ஆச்சுன்னா ஸ்டே எல்லாம் ஃபீட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி தான் ஐ ஸ்டார்டட். பட் அது போக போக ரொம்ப ஒரு நாள் இது பட்னியாக இருந்தால் ஐயோ நம்மளால ஃபீட் பண்ண முடியலையே, அப்போ அது பட்னியாக தூங்குமேன்ற ஒரு கன்சர்ன் அது ஸ்டே டாக்லேருந்து அப்படியே டெவலப் ஆகி அது எங்ககிட்ட இத்தனோண்டு தேல் வந்தா கூட அதே மாதிரி தான் நாங்கள் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவனுக்கான ஃபுட் எல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி போடுறது, உள்ள இன்செக்ட் இதெல்லாம் தேலுக்கெல்லாம் போடுறதுக்கெல்லாம் will do that. And do you remember your very first rescue? Yeah, it was no. Like your question was my very first rescue or நான் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னேக் ஹேண்டில் பண்ணேன்? ஸ்னேக் உடைய வெரி ஃபர்ஸ்ட் ரெஸ்கியூ. ரெஸ்கியூனா வெரி ஃபர்ஸ்ட் ரெஸ்கியூ
I don't remember exactly. ஏன்னா யூஸ்வலா அப்பா கொஞ்ச காலமாவே he was into it. அப்போ அவர் கூட நான் டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். பட் நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் என் கையில ஸ்னேக் ஹோல்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணது it was my in 5th grade. Oh really? ஆமா 5th grade la. ஆமா. Okay. And how did that happen? Like அந்த இன்சிடென்ட் ஏதாவது ஞாபகம் இருக்கா? Your very first. அப்பா ஜெனரலி சொல்றேன் இல்லையா, அப்பாவுக்கு அதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட். ஸோ எங்க வீட்டுக்கிட்ட ஏதோ பச்சை பாம்பு தண்ணி பாம்பு இந்த மாதிரிலாம் வருது, அவரு பிடிச்சி வெளியே விடுவாரு. ஸோ அந்த மாதிரி பிடிச்சப்போ ஒரு நாளைக்கு ரேண்டம்லி கேம் அண்ட் ஆஸ்க்ட் யூ வாண்ட் டு ஹோல்ட் அப்படின்னு கேட்டாரு. நான் எனக்கு எதுவுமே தோணலாம், பிடிக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. எப்படி பிடிக்கணும்னு அவர் அந்த டெக்னிக்ஸ் மட்டும் சொன்னாரு, ஹோல்ட் பண்ணேன், அவ்வளவுதான். Great. Okay. I think lot of people who have watched her on Instagram நீங்க பார்த்திருப்பீங்க. ஸ்னேக்ஸ் எல்லாம் பார்த்து பயப்படுற ஒரு பாயிண்ட் தான் நம்ம பார்த்துருவோம். பட் ஐ saw you handling it with lot of concern and all. And I also saw your interview recently. நீங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது you said you won't wear gloves because அவங்களுக்கு ஹர்ட் ஆகும். I think that was something very different because இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆன்சர் I've never heard from anyone. That concern actually எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எப்படி அந்த மாதிரி இருக்க முடியுது அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கா, ஒரு இன்சிடென்ட் யூ தாட் ஓகே நான் இங்கே சர்வைவே ஆக மாட்டேன், ஒரு பைட்டோ ஏதோ ஒன்று நடந்துருச்சு, அண்ட் தென் there's a moment where you thought oh my god I wouldn't have survived, but then அந்த மாதிரி ஏதாவது மொமெண்ட் இருக்கா? See, luckily இது வரைக்கும் என்ன venomous snake கடிச்சதே கிடையாது. ஓகே, touch wood. ஆமா. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பைட் வாஸ் நான் வெனமஸ் ஸ்னேக். அது சான்போவா, மண்ணுளி பாம்புன்னு சொல்லுவோம்ல. ஸோ நாங்கள் படித்த வரைக்கும் நீங்கள் ஐ மீன் என்னதான் கூகுள் பண்ணியெல்லாம் பார்த்தாலும் சான்போவாவோட நேச்சர் கடிக்காது. இட் இஸ் சிமிலர் டு அந்த மண்புழு அந்த மாதிரி ஃபார்மர் ஃப்ரெண்ட்லி ஸ்னேக். ஒரு இடத்துல தே கால்ட் அஸ், இதில் என்னன்னா சான்போவா, ரசல்ஸ் வைப்பர், கண்ணாடி வீரியன், அப்புறம் மலைப்பாம்பு பைத்தான், இது மூணுமே சிமிலரா இருக்கும் லுக் வைஸ். பட் பைத்தான் நம்ம ரீஜன்ல இல்ல. ஓகே ஓகே. ஸோ ஃபைன், நாங்கள் ஒரு ரெஸ்கியூக்கு போயிட்டோம், பார்த்தாச்சு, ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அப்பாவும் சொல்றாரு இது சான்போவா அப்படின்னு. நைட் டைம் நானும் தூக்கிட்டேன். அவரு என்ன நினைச்சாருன்னு தெரியல, என்ன கடிச்சிட்டாரு. ஸோ நிறைய ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்றோம் இதுல, ரொம்ப தியரட்டிக்கலா இல்லாம நாங்க நிறைய ரெஸ்கியூஸ் போறப்பதான் நாங்க லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோம். என்னடா சான்போவா கடிக்கவே கடிக்காது அப்படின்னு we were like ஒருவேளை ரசல்ஸ் வைப்பரா இருந்துட்டா அப்படின்னு மாதிரி. அப்பா வாஸ் டேம் ஷூர் லைக் மா இது 100% சான்போவா தான், ஏன் உனக்கு கடைசின்னு தெரியல, பட் யூ டோன்ட் ஹேவ் டு வரி அப்படின்ற மாதிரி அப்பா சொன்ன வார்த்தையை கேட்டு. பட் இருந்தாலும் தட் வாஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் பைட் இல்லையா. ஐ வாஸ் லைக் ஓகே பட்டு தூங்கு, நாளைக்கு காலை உயிரோட இருந்துச்சா பாப்போம், இல்லைன்னா என்னோட நல்ல போட்டோவா இன்ஸ்டாகிராம்ல இருந்து எடுத்து போடுங்கப்பா. திஸ் வாஸ் மை கன்சர்ன். நான் இப்படிதான் நினைச்சிட்டு தூங்குனேன். ஐ திங்க் தட் அந்த தைரியம் இருக்கணும். ஐ திங்க் லாட் ஆஃப் இந்த மாதிரி ரெஸ்கியூலாம் நீங்க பண்ணாலுமே you just listen to your dad's word and you were like okay இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. And also how do you identify between snakes, because snakes பார்க்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, but you studied something different for that or it's just watching your dad's doing that? நான் அதுக்கான ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் அசஸ்மெண்ட்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். பட் தென் அது வந்துட்டு கிட்ட இருந்து பார்க்கணும். ஸோ ஓகே, கிட்ட இருந்து பார்த்தா அதோட ஸ்கேல் டிஃப்ரென்சஸ்லாம் தெரியும். லைக் எனக்கு சடனாக கேட்குறாங்க ஹவு டு யூ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அ ராட் ஸ்னேக் அண்ட் கோப்ரா. கோப்ரா, ராட் ஸ்னேக், லைக் கோப்ரா ஹுட்டை ரைஸ் பண்ணலைன்னா அதோட பாடி எல்லாமே இட் லுக் சிமிலர் டு ராட் ஸ்னேக். ஓகே ஓகே. ஸோ ஸ்கேல்ஸ் வச்சு பார்க்குறப்ப கோப்ராவோட ஸ்கேல்ஸ் வந்துட்டு இட் லுக்ஸ் லைக் அந்த வீட் கிரெயின் ஷேப்ல இருக்கும். அண்ட் ராட் ஸ்னேக், சாரப்பாம்பு, நான் வெனமஸ் கம்ப்ளீட்லி, அது வந்துட்டு கொஞ்சம் அந்த ஹெக்ஸகனல் ஷேப்ல இருக்கும். அதெல்லாம் நம்ம ரொம்ப கிட்ட போய் ரொம்ப டீப்பா நோட்டீஸ் பண்றப்ப தான் தெரியும். ஸோ தட் அதுல ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கிட்ட நம்ம அது இல்லை இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல முடியாது, அதுல கொஞ்சம் பயம் இருக்கவங்க, அலர்ஜி உள்ளவங்க கிட்ட இது நீங்க இந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் வச்சு நீங்க பாம்பை ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்லாம் சொல்றது வந்துட்டு ஸ்டூபிடிட்டியோட கோர்னு தான் நான் நம்புறேன். ஸோ பாம்பை பார்த்தா அது தூரமா இருக்கட்டும், நீங்க ஐடென்டிஃபை எல்லாம் பண்ண வேண்டாம், நீங்க ரெஸ்கியூவர்ஸை கூப்பிட்டு instead of like beating them or ஏதாவது அவங்களே ஒரு ரெஸ்கியூ பண்றேன்ட்டு. அண்ட் ஆல்சோ லைக் லாட் ஆஃப் லேர்னிங்ஸ் நம்ம பண்ணுவோம் அனிமல்ஸ் கிட்ட இருந்து. லைக் இப்போ டாக்ஸ்னா அவங்க எவ்வளோ கம்பேஷனேட்டா இருக்காங்க, அவங்க எவ்வளோ பாசமா இருக்காங்க, அதை பார்த்து நம்ம நிறைய கத்திருந்திருப்போம்.
ஒன் திங் லைக் இந்த ஸ்னேக்லாம் ரெஸ்கியூ பண்றதை வச்சு ஹேவ் யூ இந்த பீப்புளை ஜட்ஜ் பண்ற பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு ஏதாவது மாறி இருக்கா? ஏன்னா யூஸ்வலா நம்ம வந்து டாக்ஸ் கிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துப்போம், லைக் யூ ஷுடன்ட் ஜட்ஜ் தெம். லைக் அவங்க வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அவங்க மேல ஒருத்தவங்க பாசம் காட்டிட்டாங்கன்னா உடனே ஓடி போய் அவங்க அப்படி பண்றது உண்டு. ஸோ நம்ம எல்லாம் ஒரு லேர்னிங் எடுப்போம். நீங்க நிறைய அவங்களோட டிராவல் பண்ணிருக்கீங்க ஸ்னேக்ஸோட. ஸோ ஒரு லேர்னிங் தட் ஹெல்ப் டியூ டு புட் ஃபோர்த் உங்களோட லைஃப்ல அதை ஃபாலோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா? லேர்னிங்கிறதோட மித் பிரேக்கர்னு வச்சுக்கலாம். ஸோ பாம்பு வந்துட்டு துரத்தி வந்து கடிக்கும், அது வந்துட்டு பழி வாங்கும், இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுல இருந்து நான் லேர்ன் பண்ணது வந்துட்டு பாம்பு பழி வாங்காது, துரத்தி வராது. ஸோ மனுஷங்க தான் அதை பண்ணுவாங்க. ஸோ பாம்பு இது பண்ணாது. நம்ம பாம்பு கிட்ட ரொம்ப க்ளோஸரா பழகுறோம். ஸோ நம்மளும் இந்த ஓகே பீப்புள் என்னை பார்த்து பாம்புன்னு கூப்பிட்டாலும் ஓகே, பட் அந்த பிஹேவியர் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அந்த பிஹேவியரை நான் என்கிட்ட வச்சுக்கிறதுல ஐ எம் வெரி ப்ரவுட். ஓகே, யா, பிகாஸ் யூஸ்வலாவே யாரோ ஒருத்தர் ரொம்ப ஈவலா இருந்தா நீ பாம்பு மாதிரி அந்த ரொம்ப லைக் விஷமுள்ளையா இருக்க, லைக் ரொம்ப ஜாஸ்தி வெனமஸா இருக்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பட் ஐ திங்க் அவங்களே பெட்டர் கம்பேர்ட் டு ஹியூமன்ஸ். ஆக்சுவலி ஐ ஃபீல் வெரி பேட். சம்படி யாரையாச்சும் பார்த்து நாயின்னு திட்டுற போதோ இல்லை நீ ஒரு பாம்பு மாதிரி இருக்கியா அப்படின்றப்ப ஐ ஃபீல் வெரி பேட். அவங்களாம் அவங்களாம் தான் ரொம்ப நல்லா இருக்காங்க, நீ ஒரு மனுஷன் மாதிரி இருக்கேன்றதுதான் ஒரு ஆப்டான வேர்டா இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா கூட வெரி ட்ரூ. எனக்கு யாரையாச்சும் பார்த்தா டோன்ட் பிஹேவ் லைக் a human beingனு திட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்ட், அதுதான் இன்னும் ஆப்டா இருக்கும். ஆமா, எக்ஸாக்ட்லி, பிகாஸ் they are very innocent. I don't think we humans are. And also இது எனக்கு இப்போ நீங்க பேசும்போது I got one question on mind. Like how do you identify if it's a male snake or female snake, that like something like that exists, like ilati we can okay, but அது sometimes அது கொஞ்சம் அந்த சைஸ் அதெல்லாம் வச்சு like we are into it. ஒரு கொஞ்சம் வருஷமா we are traveling with snakes இல்லையா. ஸோ அந்த ஸ்பாட்ல ஒரு ஸ்னேக் எடுத்து கையில் எடுத்து ஹேண்டில் பண்ணுறப்ப we can just identify அதோட ஒரு பாடி ஸ்ட்ரக்சரு, கொஞ்சம் அதோட பிஹேவியர் எல்லாம் வச்சு. ஸோ பர்டிகுலராக இப்படி சொல்றது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம். ஓகே ஓகே, காட் இட். ஏன்னா நமக்கு ஜென்ரலா ஸ்னேக் டிஃபரன்சியேஷனே கஷ்டம் இல்லையா. ஜென்ரலா லைக் எல்லாருக்கும் பார்த்தா எல்லா பாம்பும் ஒன்று அப்படின்னு தான் இருக்கும். லைக் இஃப் ஐ டேக் யூ டு இப்போ என்கிட்ட ஒரு 4 ஸ்னேக் வச்சுட்டு இஃப் ஐ கேன் ஷோ யூ அண்ட் எக்ஸ்பிளைன் ஐ வில் டு. ஓகே ஓகே, பட் அப்படி பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது இஸ் பிட் டிஃபிகல்ட். ஓகே, காட் இட். ஸோ யூ டன் லாட் ஆஃப் ரெஸ்கியூஸ் அண்ட் ஆல். Which one is like something very close to your heart? அது maybe disturbing ஆ இருக்கலாம், or something really happy, anything it could be, but ஒரு rescue that's still in my heart, என்ன இன்னும் அது ஒரு மாதிரி இருக்கு என் மனசுலயே அப்படின்னா? 5 months பேக் ஒரு வில்லேஜில் நாங்கள் ரெஸ்கியூ கால் வந்துச்சு. நாங்கள் போகிறோம். கால் வந்துச்சு போனால் வீடு ரொம்ப சின்ன வீடு, ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. அவங்கக்கிட்ட இருக்க எல்லா பொருளையும் வந்துட்டு அதுக்குள்ளே தான் அவங்க அடக்கி வச்சிட்டு இருக்காங்க. பாம்பு பெட்ரூமில் அப்படின்னு பயப்படுறாங்க. அவங்களே ஆல்ரெடி அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் களைச்சி போட்டு தேடி இருக்காங்க. நாங்களும் தேடுறோம், கிடைக்கவே இல்லை. அட் லாஸ்ட் ஒரு பெரிய ராட் ஸ்னேக், அதாச்சும் சாரப்பாம்பு, நான் வினமஸ் ஸ்னேக், ஒரு சூட்கேஸ்குள்ளே படுத்திருந்தது. ஸோ ஒன் திங் இஸ் லைக் அங்கே அந்த நான் வினமஸ் ஸ்னேக் படுக்க வாய்ப்பு இருக்குன்னா அங்கே வெனமஸ் ஸ்னேக்கும் நாளைக்கே வந்து ஹைட் ஆகலாம். தேர் ஆர் சான்சஸ் இல்லையா. ஸோ அந்த ஸ்னேக்கை நாங்கள் ரெஸ்கியூ பண்ணிட்டோம். அங்கே இருந்து அங்கிள் ரொம்ப கத்திட்டே இருந்தார். ஹி வாஸ் லைக் தூரமாக போய் அங்கே சேர் இருக்குல்ல அது மேலே அந்த டிஸ்டன்ஸில் அவர் ஏறி நின்றுட்டு அதை ஃபஸ்ட்டு நீ பேக்குள்ளே போடு 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 ரொம்ப பயந்துட்டு கத்திட்டே இருந்தார். அதுக்கப்புறம் போட்ட பிறகு ரொம்ப ஸ்பீடாக வந்து என் கையை எழுத்துட்டு போய் ஒரு ஃபோட்டோ காட்டினார். அவங்க வீட்டில் ஒரு ஆண்டியோட ஃபோட்டோ இருந்துச்சு. அவங்க 5 years பேக் கோப்ரா கடிச்சு இறந்துட்டாங்க. ஓகே ஓகே. அவர் சொல்கிறாரு 5 வருஷம் முன்னாடி நல்ல பாம்பு அவங்கள கடிச்சிருச்சு. நான் எவ்வளவோ சொன்னேன் பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்கன்னு. ஆனால் இவங்கெல்லாம் கேட்காம பக்கத்தில் நாட்டு மருந்து கூட்டு போய் ஏதோ கட்டையை அரைச்சி ஊற்றி நைட்டெல்லாம் தூங்க வைக்காம அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க இது சொல்லிட்டு இருக்கப்ப பின்னாடி இருந்து ஒரு சின்ன பையனோட குரல் கேட்குது. நான் அது யாரோட வாய்ஸ் யாருன்னு கூட திரும்பி பார்க்கல. ஏன்னா அங்கிள் ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு இருக்கேன், நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவரு சொல்றாரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா காப்பாத்திட்டு இருப்போம்ல அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களால் நிறைய மூட நம்பிக்கைகளால் லைஃப் லாஸும் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு நம்புறப்ப கொஞ்சம் கஷ்டம். ஐ திங்க் ஸ்டில் அந்த ரூரல் ஏரியாஸில் அவங்களுக்கு ப்ராப்பரான
அவேர்னஸ் இல்லை, அவங்களாம் நினச்சிட்டு இருக்காங்க இன்னமும் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி they can come out of the இதுன்ட்டு. And I also saw one of your video where you said that you won't charge for all the இந்த மாதிரி rescues because rural people உங்களை நம்பி கூப்பிடுறாங்க. That video actually hit very hard in me because like இந்த உலகத்துல எல்லாரும் they're all running behind money to make money, to mint money. But there are still souls who are like thinking இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சது. I think that's very great of you. I really wanted to, you know, tell it here and I really wanted to give you an appreciation for that. Thank you so much. Means a lot. Oh, thank you. And அதே மாதிரி நம்ம யூசுவலாவே பாட்காஸ்ட்ல வந்து ஒரு செக்மெண்ட் we discuss about their career and what they do. And second segment is like ஒரு பர்டிகுலர் டாபிக்கை we discuss. அண்ட் உங்களை பற்றி நான் நிறைய அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐ தாட் இந்த டாப்பிக்கும் நான் ரொம்ப நாள் யாராவது ஒருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஐ தாட் யூ வுட் பி அன் ஆப்ட் பர்சன் ஃபார் தட். இந்த சொசைட்டி வந்து நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணோம்னா தே ஃப்ரேம் இட் அஸ் தே ஸ்டில் அன்செட்டில்டு அப்படின்ட்டு. இப்போது எப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது, ஸ்கூல் படிக்குது, காலேஜ் படிக்குது, அது வேலைக்கு போனோம், கல்யாணம் போனோம், லைஃப் செட்டில். இதை நீ பண்ணலன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்கோம் லைஃப்ல இன்னும்? ஓ நீ வேலைக்கு போகலையா? இப்போ நான் போய் யார்கிட்ட நான் பாட்காஸ்ட் பண்ணேன்னா அதில் உனக்கு எவ்வளோமா சம்பளம் வரும், அதில் எனக்கு எவ்வளோ காசு வரும், அது எனக்கு பிடிச்சது, நான் அதை பண்ணுறேன், நான் வேலைக்கு போகல அப்படின்னா அதில் கால் பி லைக் இன்னும் செட்டில் ஆகலை பாவம் அந்த மாதிரி. ஸோ ஹவு டு யூ திங்க், பிகாஸ் யூ சோஸ் யுவர் திங், உங்களுக்கு பிடிச்சது ரெஸ்கியூ, யூ கான்ஃபிடென்ட்லி சோஸ். பட் நிறைய பேர் இன்னும் சொசைட்டியில் அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க பிகாஸ் பீப்புள் வுட் டெல் தம் அவன் இன்னும் செட்டில் ஆகலை, நீ விளையாட்டுத்தனமாக இருக்க, இன்னும் வளரு அப்படின்னு. ஹவு டு யூ see that? லைக் ஒரு ஐஃபோன் வாங்கிட்டு நான் அன்னைக்கு நைட்டு தூங்குறேன், இட் மேக்ஸ் மீ ஹாப்பி, தட்ஸ் ஆல். பட் அந்த அங்கிள், இப்போ நான் ஒரு ரெஸ்கியூ ஸ்டோரி உங்ககிட்ட ஷேர் பண்ணல, அங்கே இருக்க அந்த எமோஷ்னல் கனெக்ஷன், அங்கே அவங்க வச்சுருக்க பிலீஃப்ஸ், அங்கே நம்ம அவங்களோட உயிரை காப்பாற்றுறோன்ற ஒரு பிலீஃப் இருக்குது. அண்ட் அந்த மாதிரியான மக்கள்கிட்ட நம்ம சார்ஜ் பண்ணுறதும் வந்துட்டு இட் இஸ் நோவேர் ஃபேர் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ சார்ஜ் பண்ணாமல் அவங்களுக்கு அது ஒரு சர்வீஸாக பண்ணிவிட்டு நம்ம வந்து நைட்டு தூங்குறப்ப இந்த ஐஃபோன் வாங்கிட்டு நீங்கள் தூங்குறதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. கண்டிப்பா இது வந்துட்டு ஒரு பெரிய லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ எனக்கு இந்த மாதிரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண எனக்கு சம்வேர் நீ மணி மைண்டடாக ஆகவே கூடாது அப்படின்றத காட்டுது. அண்ட் நீங்கள் கேட்ட குவெஸ்டனுக்கு வரேன். ஐ டிட் மை MBA in hospital management. பட் எல்லாருமே கேட்குறாங்க, நீ ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஒர்க் போடலாமே, அப்ராட்லலாம் போனால் நல்ல ஸ்கோப் இருக்கு, ஏன் போக மாட்டேங்கிற, கிளம்பு அப்ராட் அப்படின்றாங்க. வை ஷுட் ஐ? எக்ஸாக்ட்லி இதுதான் என்னோட இது. எனக்கு சம்வேர் ஐ திங்க் நான் வெட்டனரி சயின்ஸ் படிக்கணும்னு நினச்சேன். இன்கேஸ் எனக்கு அது அமைஞ்சிருந்தா கூட படித்ததுக்கு ஒரு கிளினிக் வச்சு அதுலேருந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுன்ற மைண்ட் எனக்கு வந்திருக்கணும். அதனால தான் அது எனக்கு எங்கேயோ இந்த யூனிவர்ஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ இப்படி தான் ரன் பண்ணணும். கண்டிப்பாக ஆமாம் சொல்லிச்சோ என்னவோ அந்த மாதிரி எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். பட் சம்வேர் மை பேரண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ், வெரி சப்போர்ட்டிவ். நிறைய கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி நிறைய ப்ரெஷர்ஸ் என் மேலே வந்தாலும் சம்வேர் நான் டவுன் ஆகி உட்கார்ற சமயத்தில் என் அப்பா உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நீ பண்ணுறல்ல, நான் ஏதாச்சும் சொன்னேன்னா யூ டூ, அவ்வளோதான். இன்கேஸ் நாளைக்கே உனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா கூட நீ MBA படிச்சிருக்க, எங்கேயாச்சும் போனால் யூ லேர்ன் அப் டு 15,000 to 20,000, அதை வச்சு நீ உன்னை பார்த்துக்க முடியும், அவ்வளோதான். நாங்கள் உன்னை நம்பி கிடையாது, அதே மாதிரி நீயும் எங்களை நம்பி இருக்க வேணாம், உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிவிட்டு நீ ட்ராவல் ஆகு அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டாரு. அண்ட் மோஸ்ட்லி லைக் ஐ எம் வெரி ஹாப்பி உங்களை பார்க்குறப்ப. ஏன்னா உங்களை கேட்ட கொஸ்டின்ஸ் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீ செட்டில் ஆகு, என்ன நோக்கி வந்த ப்ரெஷர்ஸும் லைக் அது எல்லாமே மோஸ்ட்டாக மென்ஸை விட நம்ம உமன்ஸ் கிட்ட அவங்கெல்லாம் ஒரு கஷ்டத்தை கோ த்ரூ பண்ணி தான் வந்திருப்பாங்க. பட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த கஷ்டத்தை கோ த்ரூ பண்ண வேண்டாமேன்னு நினைக்கிறது இல்லை. நம்ம வந்த பேட்டர்னில் தான் அவங்களும் போகணும் அப்படின்றது நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் அப்படி இருக்கிறப்ப உமன் சப்போர்ட்டிங் உமன் அப்படின்றது இட் ஃபீல்ஸ் டிஃப்ரெண்ட், ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் ஐ மெட் யூ. கிரேட். எனக்குமே பிகாஸ் அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறத விட when I like interact with you நேரில் I thought நம்மளோட தாட்ஸ் எல்லாம் அலைக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி. And also when you said about your dad, your parents, I think that's how every parents should be. Actually நான் உங்க டாடோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது it exactly reminded about my dad. He is also so supportive. எனக்கு ஆக்சுவலாக I'm working now
just for the society's pressure, just because my relatives keep asking me, உங்க அப்பா உன்னை பிஜி வரைக்கும் படிக்க வச்சார்ல, நீ ஏதாவது வேலைக்கு, நான் சொல்றேன், என்னோட சம்பளம் யாருக்குமே யூஸ் கிடையாது, எனக்குமே யூஸ் கிடையாது. ஏதோ எல்லாரும் நம்மள வேலைக்கு போன்னு சொல்ற ஒரே காரணத்துக்காக மை பேரண்ட்ஸே உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு. அவங்களும் ஓகே தான், பட் நம்மளை சுத்தி இருக்க அந்த பீப்புள் நம்ம மேல போடுற ப்ரெஷர் நம்மளை தாண்டி நம்ம பேரண்ட்ஸுமே ஒரு மாதிரி அவங்களையுமே மேபி அவங்க மட்டும் வெளில காட்டாம இருக்கலாம். ஜென்ரலி என் அப்பா சொல்லுவாரு, நம்ம காரோட ஸ்டேரிங்க நம்ம திருப்பாம எவனோ உட்காந்து திருப்பிட்டு இருப்பான், அதெல்லாம் விடக்கூடாது, நம்ம தான் திருப்பணும் அப்படின்னு. கரெக்ட். I think every girl deserves a parents or dad like this. Every human, to be really honest. I say that every girl deserves a dad like mine. Exactly. Because ஒரு குழந்தை இதை ஆசைப்படுது அப்படின்னும் போது they should support பண்ணனாலும் கூட ஓகே நீ பண்ணு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற பேரண்ட்ஸ் ரொம்ப கம்மி. சில பேரண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பிகாஸ் அவங்க நினைக்கிறாங்க நம்மளால பண்ண முடியாத விஷயத்த நம்ம பொண்ணோ பையனோ பண்ணி மேல வராங்க, தட்ஸ் அவங்களுக்கு. சில பேரண்ட்ஸ் ஏன் அதை பண்ண மாட்டாங்கன்னா அவங்களை சுத்தி இருக்கிறவங்க அவங்கள தப்பு சொல்லிடுவாங்க, என்ன உன் பையனை இப்படி வளர்த்திருக்க, என்ன உன் பொண்ணு நீ இப்படி வளர்த்திருக்கேன்னு கேட்டுருவாங்களோன்ற பயத்திலேயே ஐ திங்க் தேர் புஷிங் தேர் கிட்ஸ் டு டூ what the society expects. I think இந்த pattern break பண்ணி வெளில வரதே is a great thing. Like I see lot of people doing that. இப்போ இருக்க ஜெனரேஷன்ல தனக்கு பிடிச்சத பண்றாங்க, கரியரை தாண்டி எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ அதே மாதிரி நீங்க இப்போ சும்மா நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்றது இஸ் ஃபைன். இஃப் யூ ஜஸ்ட் ஓப்பன் திஸ் லிங்க்டின் ஆப்ல தேர் ஆர் லாட் ஆஃப் ஒரு சின்ன ஒரு டேபிள் இப்படி நகர்த்தி வச்சிருப்பாங்க, அதை they will write it into paragraph and இந்த மாதிரிலாம் பண்றது. ஸோ அதை பார்க்கும்போது have you ever felt like what am I doing in life? Because whenever I open LinkedIn or my friends open LinkedIn, நிறைய பேர் பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் when we see that எங்களுக்கே ஒரு நம்ம என்ன எதுவுமே சாதிக்கலையோ ஒரு வேலை, பிகாஸ் we are all into arts இந்த மாதிரிலாம். ஒருவேளை நம்ம எங்கேயோ பேக் ஆகி நிற்கிறோமோ லைஃப்ல, நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு நம்மளாம் பின்னாடி இருக்கோமோ, எல்லாரும் மேலே போயிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணும். have you ever felt that way? அதுக்காக என் போன்ல நான் லிங்க்டினே வச்சுக்கிறது இல்ல. Great, I think I should delete it now. ஆமா, ஒரு அக்கவுண்ட் மட்டும் அதுல இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் லிங்க்டின் ஸ்டோரேஜ் வேஸ்ட், அதனால I deleted that. So ஏன்னா லிங்க்டின் வந்துட்டு அதுலயுமே சக்சஸ் ஆகுறவங்க இருக்காங்க, லைக் அகாடமிக்லி போய் அப்படி படிச்சு முன்னேறி வரவங்க எல்லாம் இருக்காங்க. அது எல்லாமே நம்ம நோன்னு சொல்ல. அப்ப they don't have rights to like நீ பண்றது தப்புன்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஸோ எனக்கு பிடிச்சது நான் பண்ணுறேன், அவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு வருது, அவங்க நல்லா பண்ணுறாங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அதில் சக்சீட் ஆகிட்டு இருக்கு அவங்களுக்கும் ப்ரொஃபஷ்னலி. லைக் கிரேட், ஓகே. அண்ட் ஆல்சோ லைக் we see lot of friends of ours, நம்ம எல்லாருமே லைக் கூட ட்ராவல் பண்ணுவோம். have you ever felt like இப்போ நம்ம எல்லாருமே லைக் we are all in our 20s and we are இன்னும் அந்த அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு இன்னும் போகல, we just in this stage. ஆனால் நம்மளுக்கு முன்னாடி போயிட்டே இருப்பாங்களே, அவங்கள பார்த்துட்டு ஒரு மாதிரி பயம் ஆயிருக்கா, இந்த மாதிரி எல்லாரும் ஓரளவுக்கு போய் செட்டில் ஆகிட்டே இருக்காங்களே, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி எவர் யூ காட் தட் ஃபியர்? மேபி எனக்கு இது வரைக்கும் அந்த பயம் வந்ததே கிடையாது. பிகாஸ் ஓகே, இந்த சந்தோஷ் சுப்ரமணியம்ல வந்துட்டு ஜெயம் ரவிக்கு ஒரு பொண்ணு பார்ப்பாங்கல்ல, அதுல வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு என்ன கேட்டாலும் எங்க அப்பா சொன்னாருங்க, எங்க அப்பா சொன்னாருங்க. அந்த மாதிரி எனக்கு எங்க அப்பா ரொம்ப சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு, ஒரு மனுஷன் வந்துட்டு செட்டிலே ஆக முடியாது. இன்கேஸ் அவன் செட்டில் ஆகணும்னா அவன் சுடுகாட்டுல தான் செட்டில் ஆகணும். ஸோ எனக்கு அந்த மைண்ட் செட் இருக்கப்போ எனக்கு யாராச்சும் செட்டில் ஆகுறது பத்தியெல்லாம் எனக்கு ஒரு பெரிய கவலையே கிடையாது. யாராச்சும் ஹாப்பியா அவங்க லைஃப்ல ஒரு அடுத்த மைல் ஸ்டோன் ரீச் ஆகிற அப்படின்னு நினைக்கிறப்ப I'll feel happy for them, that's all. Okay, and also do you think இந்த மாதிரி இந்த யூசுவலாவே அன்செட்டில்டுன்னு ஒருத்தவங்க யாருமே கிடையாது, they are all doing something they always wanted to do. இந்த சொசைட்டி வந்து எல்லாரையும் செட்டில் ஆகுன்னு சொல்லி உண்மையாவே அவங்க ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்றத யோசிச்சு பார்த்துருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா? பிகாஸ் we all say நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாமே சொல்லுவாங்க, இதை படித்தா நீ இதாகலாம், இதை படித்தா அடுத்து நீங்கள் போகலாம். பட் ஹேவ் தே எவர் ஃபெல்ட் லைக் ஒருவேளை இவங்களுக்கு உண்மையாக அதை பிடிச்சி பண்ணுறாங்களா, அவங்க அதை சந்தோஷமாக தான் பண்ணுறாங்களா அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அப்படின்றது யாருமே யோசிச்சதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்கூலில் குரூப்ஸ் எடுக்கிறதுல இருந்து அது எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ரெஷரில் தான் எடுக்கிறோம். ஓகே, இந்த குரூப் எடுத்தால் தான் மரியாதையாக இருக்கும், இது எடுத்தால் தான் ஏன்னா அடுத்து இவங்க சொல்கிற அந்த மரியாதையான டிகிரி நம்ம எடுக்க முடியும், அடுத்து அந்த ப்ரொஃபஷனுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ சொல்கிறவங்களோட ப்ரெஷருக்கு இவங்க போகிறாங்க, அதை எங்கேயோ அவங்களே ஏமாத்திக்கிறாங்க, அதுதான் சந்தோஷம் அப்படின்னு. பட் நான் சொல்கிற மாதிரி நான் இந்த ஃபீல்டில் இருந்து எது அந்த ரியல் ஹாப்பினஸ் அப்படின்றது டேஸ்ட் பண்ணிட்ட பிறகு இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்.
ஐ திங்க் எஸ். அண்ட் ஆல்சோ நீங்க சொன்னது ரொம்ப உண்மை. லைக் நீங்க உங்க அப்பா சொன்னது லைக் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தா அது ஐ திங்க் தட்ஸ் த ஒன்லி வே யூ கேன் செட்டில். யூ கேன் நாட் சாட்டிஸ்ஃபை பீப்புள் ஆல்சோ. இப்போ ஒருத்த வந்து ஓகே நீங்க செட்டில் ஆயிட்டேன்னு சொன்னீங்களா, நான் ஒரு கார் வாங்கிட்டேன். ஓ நீ ஐட்டன் தான் வாங்கியிருக்க, செட்டில்னா அது இல்ல. நீ வந்து ஒரு எஸ்யூவி வாங்கணும், அதையும் வாங்கி செட்டில் ஆயிட்டா லக்ஸுரி காருக்கு போகணும். ஐ திங்க் பீப்புள் கீப் ரன்னிங் பிஹைண்ட் த சொசைட்டிஸ் ப்ரெஷர் எல்லாம் விட்டுட்டு they're actually losing their selves அப்படின்னு நான் நம்புறேன். You agree with that? Yeah, ஆமா. அது ஆக்சுவலி ஒரு பேட்டர்ன் மாதிரி ஆயிடுச்சுல்ல, அதுதான் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. ஆக்சுவலி நம்மளோட மனசை கரெக்ட் பண்ணிக்கிட்டாலே அது முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்வேர் லைக் யார் என்ன ப்ரெஷர் போட்டாலும் எனக்கு தெரியும்ல நான் என்ன பண்ணணும்னு, எது எனக்கு போதுன்றது இருக்கும்ல. ஈவன் எனக்கு ஐட்டன் நான் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐட்டன் எனக்கு போதும், நீ யார் என்ன சொல்றதுக்கு, இல்லை நீ எதுக்கு என்ன நான் இன்னும் மேலே போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ற, நான் இதில் ஹாப்பியாக இருக்குன்னா இருந்துடுறேன் அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கணுமே தவிர்த்து அந்த பேட்டர்ன் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி சொசைட்டல் ப்ரெஷர் தான். அது யாருமே பெருசா எடுத்துக்காம இருந்தா இந்த ஜெனரேஷன் கேன் பிரேக் இட் ஈஸிலி. எக்ஸாக்ட்லி. லைக் இப்போ நம்ம எஸ்டர்டே கூட அந்த நியூஸ் எல்லாம் பார்த்தோம். திஸ் ஜெனரேஷன் தேர் capable of doing anything and everything. ஆமா my full support and salute to them. Exactly. Because அந்த காலத்துல தான் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பவுண்டரிஸ் கிடையாது, எதுவுமே இல்லாம யார் என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு, நம்மளுக்கு முன்னாடி இந்த ஜெனரேஷன் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணாங்களோ எங்கேயுமே மேல் அதிகாரி என்ன சொன்னாலும் அது தலையாட்டிட்டு இருக்காது. பட் ஐ திங்க் தீஸ் பீப்புள், நம்ம இருக்க ஜென்ரேஷன், ஸ்டாண்டிங் அப் ஃபார் தெம் செல்ஃப். எனக்கு இதான் வேணும், என்னோட பார்டர் தான், இதை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐ திங்க் தட்ஸ் ரியலி கிரேட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் அ வெரி குட்டி ஸ்டோரி ஆஃப் மைண்ட். ஐ டெல் யூ. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? ஆப்வியஸ்லி கண்டிப்பா நடந்திருக்கும். யூ கேன் டெல் மீ. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ நான் ஒரு இந்திய ரெஸ்கியூ பண்ணி அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஐ ஹேட் அ கோல்டன் ரெட்ரீவர். ஓகே. ஸோ அவளை வாங்கினது தான். அவ வந்து she was like 3-4 years old and she was little sick. அப்போ வந்து அவ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருந்தா. டாக்டர் வந்து நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. she was at home. நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். she had some rescued streeties-லாம் வச்சிருந்தா. அப்போ அதுங்கெல்லாம் என்கிட்ட ரொம்ப ஆசையாக ஓடி வந்துச்சுங்க. அப்போ நான் ரொம்ப அது நான் பண்ண தப்பு தான் ஆக்சுவலாக, ரொம்ப முட்டாள்தனம்னு சொல்லலாம். அதுங்க என்கிட்ட ஓடி வந்துச்சுங்க. நான் உடனே அவங்களை தொடக்கூட இல்லை, அவங்களை கொஞ்சவே இல்லை. இவங்க கிட்ட இருந்து ஏதாவது டிசீஸ் வந்து என்னோட ரெட்ரீவர் அஃபெக்ட் பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிடன்ட் ஈவன் டச் them. பட் they were all like அவ்வளோ பாசமா அழுதுகிட்டே ரொம்ப அப்படியே அந்த ஒரு மாதிரி அழுவுங்கள அது அந்த மாதிரிலாம் வந்துச்சு. பட் என்னோட மனசு இறங்கவே இல்லை. என்னோட ரெட்ரீவர், ஐ வாஸ் சூப்பர் செல்ஃபிஷ் த டைம். என்னோட ரெட்ரீவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடவே இல்லை. பட் ஓவர் த டைம் அவ இறந்துட்டா. அந்த ஒரு வாய்ட், அந்த வீடு சுத்தி ஒரு எம்டினஸ் இருந்துச்சு. And then I don't know what exactly happened. ஏதோ ஒன்று சொல்லுச்சு. I just went to my friend's house. I adopted one of that and kept at my house. She's donut. But look at the life-ல நான் வந்து எந்த ஒரு நாய்க்குட்டியை இதால ஏன் நாய் செத்து போயிடும்னு நினச்ச ஒரு நாய், அது வந்து என்னோடது ரெட்ரீவர். நீ ஒரு ஜஸ்ட் அடாப்டான ஒரு ஸ்ட்ரீட்டி, உன்ட்டு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு அதை தள்ளி நான் ஒதுக்கி வச்சேன். பட் எவ்ரிதிங் சேஞ்ச்ட். இப்போ இவ என்னோட வீட்டில் ஷீஸ் லைக் த என்டையர் வேர்ல்டா இப்போ என்னோட வீட்டில் இருக்கா. ஸோ த பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் த வேர்ல்ட் ஆக்சுவலி சேஞ்ச்டு. உன்கிட்ட எல்லாமே இருக்கு நீ நினச்சாலும் இட் ஜஸ்ட் டேக் செகண்ட்ஸ். கடவுள் அதை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடலாம். ஸோ சம்மன் ஹூஸ் லைக் ரொம்ப டாப்ல இருக்கவங்களும் கீழே வரலாம், கீழே இருக்கவங்களும் டாப்ல போகலாம் அப்படின்றத இந்த ஒரு பர்டிகுலர் இந்த ரெஸ்கியூ இன்சிடென்ட்லேருந்து நான் கற்றுக்கிட்டது. அந்த மாதிரி do you have any such incident or story that actually made you realize what really life is? Yeah. வாட் ரியலி லைஃப் இஸ் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஐ ஹேவ் another ஸ்டோரி. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சர்க்கிளில் வருமா? ஐ டோன்ட் திங்க். சரி, ரெஸ்கியூக்கு போயிட்டு இருக்கப்ப ஒரு சின்ன பப்பி, ஸ்ட்ரே பப்பி, பயங்கர கொழுன்னு இருக்கு, என் காருக்கு முன்னாடி வந்து படுத்துருச்சு. ஸோ நாங்கள் கார் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஒரு பாட்டி வந்தாங்க. வந்து அந்த பப்பியை தூக்கி இங்கே தான் நீ வருவியான்னு ஒரு அடி போட்டு ஓகே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த பப்பி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நான் சொல்லிட்டே இருந்தேன், நம்ம வரப்ப அந்த பப்பியை பார்த்துட்டு வரணும் நிறுத்தி அப்படின்னு. போயிட்டு வந்து அந்த வீட்டு வாசலில் கார் நிறுத்துகிறோம். அந்த பாட்டி எங்கேயோ வந்து செம்ம ஸ்பீடாக ஓடி வந்து கார் கீழே படுத்துட்டாங்க. படுத்துட்டு ரொம்ப நேரமா எதையோ தேடுறாங்க. நாங்கள் சொல்கிறோம், பாட்டி இருங்க, நாங்கள் அந்த நாய்க்குட்டியை பார்க்க தான் வந்தோம்னு சொல்லிட்ட பிறகு ஷீஸ் டெல்லிங் மீ தட் அவங்க ஒரு ரொம்ப பாவர்ட்டியில் இருக்க ஒரு பாட்டி. ஆனால் அவங்க ஒரு டாக் வளர்க்குறாங்க. அந்த டாக் குட்டி போட்டு ஆல்ரெடி அந்த குட்டிங்கெல்லாம் அப்போ தான் அந்த தவழ்கிற ஸ்டேஜுக்கு வந்தோடனே ரோட்டுக்கு வந்துடுதுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பப்பிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு போல்.
அந்த ட்ராமால இருந்து ஷி வாஸ் லைக் அவங்க நாங்க அங்க கார் நின்னோடனே பெரிய வண்டி நிக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே லைக் இன்னொரு பப்பிக்கோ ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. ஓகே ஓகே. ஸோ அப்போ நான் பார்த்தேன் என்னன்னா அவங்களே ஆல்ரெடி ரொம்ப பாட்டியில் இருக்காங்க. அப்படி இருக்க ஒரு பாட்டி அவங்க வீட்டுக்கு நான்வெஜ் எடுத்தாலும் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த டாக் டயட் அதுலலாம் பெரிய நாலேஜ் இல்லை. ஓகே. ஸோ ஆனாலும் அவங்க வந்துட்டு அந்த டாகை அவங்களோட ஃபேமிலி மெம்பராக பார்க்குறாங்க. அவங்களே வந்துட்டு ஒரு இது மாதிரி தான் போட்டு வாழ்கிறாங்க. மழை டைமில் அந்த டாக் குட்டி போட்டிருக்கு, அந்த டாகோட குட்டீஸும் சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக லைக் அதுக்கு ஒரு இது கட்டி அங்கே அந்த டாகை வச்சு அந்த பப்பீஸ் எல்லாமே அவங்களும் அவ்வளோ கேர் கொடுக்குறப்ப லைக் நம்மளுக்கு என்னடா குறை இன்னும் நம்ம இன்னும் பண்ணுறதுக்கு அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம இன்னும் எத்தனை பண்ணலாம் இல்ல. இந்த பாட்டிக்கு இருக்கிறத வச்சு ஷி இஸ் டூயிங் இட்னா அப்ப நம்மளுக்குலாம் ஒண்ணுமே இல்ல இல்ல நம்மளே தான் நம்மள இல்ல இது போதும் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம் இல்ல அப்படின்ற மாதிரி இந்த சின்ன சின்ன இடத்துல ஐ ரியலைஸ் அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா அமையுது. லைக் நம்ம இன்னும் மேல சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது. அண்ட் ஐ டோன்ட் திங்க் இது ஒரு சர்வீஸ் அப்படின்னு கூட இது பண்ணலான்னு எனக்கு தெரியல. சம்திங் லைக் எனக்கு கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டி ஹேவ் டு டூ இட், அவ்வளவுதான். கரெக்ட். ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது ரொம்ப உண்மை. லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் லைக் ரியலி வெல்தி தே திங்க் ஆஃப் டூயிங் இதெல்லாம். பட் யார்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்கும். திஸ் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் ஒன் அங்கிள். அவர் வந்து ஒரு கிளர்க்காக ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப கம்மி சேலரியில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் புறா காக்கா இவங்களை ரெஸ்கியூ பண்ணுறதா அந்த கரண்ட் கம்பத்தில் அடிபட்டு இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் தன்னோட வீட்டில் வச்சு ரெஸ்கியூ அனிமல்ஸ் லைக் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் நிறைய வச்சிருக்காரு. அவர் ஒரு குட்டி வீட்டில் இருக்காரு. அவருக்கு கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து இதெல்லாம் அவர் பண்ணுறாருன்னு அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. ஹி சோ இன்டு அனிமல்ஸ். அவர் வீட்டையே பார்த்துக்க மாட்டாரு, எப்போ பார்த்தாலும் இதுங்களே பார்த்துக்காருன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. ஸ்டில் ஹீஸ் இன் தட் ஒரு குட்டி வீடு. அவங்க மழை ஆனா ஓடி போய் அவங்கள தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாரு, போட்டு இவர் வெளியே உட்காந்துருப்பாரு. எனக்கு அவரை பார்க்கும்போது நீங்க சொன்ன அந்த வேர்டு தான் ஒன்றும் இல்லை. இவரே இவ்வளவு பண்ணும்போது நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம ஏன் இவங்களுக்குலாம் பண்ண முடியாது? அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஆட்களுக்கு we can give them some support. அவர் எல்லா டாக்ஸ்க்கும் சாப்பாடு போடுவாரு. என்னால ஒருவேளை நான் போய் போட முடியலன்னா அவருக்கு வாங்கி கொடுத்தா அவர் போடுவாரு. ஆர் அவர் வேக்சின் பண்ணுவாரு. என்னால வேக்சின் நான் போய் பண்ண முடியல, I can for that vaccine. I think lot of people should come forward இதுக்கு. And that is also like நம்ம ஒண்ணுமே அவங்க கிட்ட இல்லன்றது கூட நம்ம நேம் பண்றது தப்பு. ஆக்சுவலா பார்த்தா அவங்க கிட்ட தான் ரொம்ப பெரிய மனசு இருக்கு, நம்ம தான் ரொம்ப சின்ன மனசுக்காரங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ட்ரூ, வெல் செட். ஆக்சுவலா அந்த மாதிரி இருக்கவங்க தான் they have lot of things, money இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு ஹார்ட். I don't think everyone can get that heart அப்படி நம்புறேன். Because beyond family நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு சர்வீஸ் நம்ம டேர்ம் பண்ணவே முடியாது. சம்திங் ஈவன் பியாண்ட் தட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யா. அண்ட் ஆல்சோ வாட் ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ் டு யூ திங்க் தட் யூ வாண்டட் டு கிவ் இட் டு பீப்புள் அவுட் தேர்? லைக் இட் கேன் பி எனிதிங் ஃப்ரம் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். நீங்க நிறைய விஷயங்கள் பண்றீங்க, you're doing what you liking and lot of rescues and everything. ஹரிணி கிட்ட இருந்து ஒரு அட்வைஸ் டு அதர் younger generation who are yet to achieve things. சி நான் நிறையா விஷயம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. பட் ஓகே, நான் பண்ணுறதுனால நான் வந்துட்டு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு எலிஜிபிளான்னு ஐ டோன்ட் திங்க். பட் ஓகே, ஒன் திங் ஐ வுட் லைக் டு கன்வே, அது அவங்க எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அப்படின்னா, வாரியர் ரெஸ்கியூவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளால இந்த ஹோல் வேர்ல்டை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் நம்மளால ஒரு சின்ன லைஃப், ஒரு சின்ன ஒரு உயிரோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு இம்பேக்டை உண்டாக்க முடியும்னா தட் இஸ் மோர் தென் எனஃப். அதுவே நம்மளை சாட்டிஸ்ஃபை ஆகணும். அந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் 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 அவங்களால முடிஞ்சது அங்கங்கே பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நிறைய பிரச்சனை குறையும், நிறைய பேர் கஷ்டத்தில் இருந்து அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், நிறைய பேர் ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். யூனோ லைக் மோர் தென் ரிசீவிங், அந்த கிவிங் எண்டில் இருக்க ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அது நிறைய பேர் இன்னும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் வேற லெவலில் இருக்கும்னு ஐ பிலீவ். ஸோ இந்த ஜென்ரேஷன் நம்ம சொல்லவே வேண்டாம். பட் ஐ ஹோப் இதையும் அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஐ திங்க் உங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ ஹேட் லாட் ஆஃப் டவுட்ஸ், லைக் செல்ஃப் டவுட்டிங், நம்ம பிடிச்சதை பண்ற தப்பா அந்த மாதிரி. பட் ஆஃப்டர் மீட்டிங் யூ ஐ திங்க் தட் இஸ் நாட் அட் ஆல் ராங். இஃப் யுவர் ஃபேமிலி இஸ் ஓகே வித் இட், இஃப் யூ ஆர் ஓகே வித் இட், கோ ஃபார் இட் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
So whoever watching this episode, if you want to achieve something, நீங்க பயப்படுறீங்க சொசைட்டி என்ன நினைக்கும்னா, I think you should all go for it. When your family is okay to support you, I think you're all good to go for it அப்படின்னு நினைக்கிறேன். And one last question. Okay. Who do you think is so dramatic while rescuing? Is it the snake or the people around you? யார் ரொம்ப dramatic-ஆ உங்களை obviously dramatic அப்படின்ற வேர்ட்ஸ் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா see நாங்க பாம்பு பிடிக்க போகிறப்ப அங்க இருக்க பீப்புளும் dramatic-ஆ இல்ல. ஏன்னா மோர் தென் இயர்ஸ் லைக் ஜெனரேஷனா அவங்களுக்குள்ள அந்த ஒரு பயத்தை பாஸ் ஆன் பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஸ்னேக்ஸ் ஆர் த மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் கிரியேச்சர்ஸ்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அது பற்றின மித் அதெல்லாம் வந்துட்டு அப்படியே மக்களிடையே அது கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கு. அண்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஊரில் வந்துட்டு நான் ஒரு ரெஸ்கியூ போனேன். அங்கே நிறைய வந்துட்டு அதான் ஸ்னேக் பைட்டால் ஆக்சிடென்ட்ஸும் நடந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறமும் அவங்க வந்துட்டு பாம்பை பார்த்தோன்னே அடிச்சு கொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. சி ஸ்னேக்ஸ் வந்துட்டு ஒரு டேஞ்சரஸான ஒரு க்ரீச்சர் தான். பட் தென் அது கிட்ட போகாம இருக்கணும், இதெல்லாம் வந்துட்டு அவங்களும் சம்வேர் ஓகே இதுவும் ஒரு உயிர் காப்பாற்றணும், கோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு இதுக்கு அவங்களுமே வராங்க. அப்படிதான் வந்துட்டு அவங்க நம்மளை ரெஸ்கியூக்கு கூப்பிடுறது அதெல்லாம் பார்க்குறப்ப வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு ரொம்ப அந்த பயத்தினால ரொம்ப வருஷமா அவங்களுக்கு சொல்லி பார்த்ததுனால அவங்களுக்கு அதை விட்டு போகாது. நான் ஒரு ரெஸ்கியூக்கு போகிறேன், ஒரு ஆண்டி வந்துட்டு அந்த வீட்டை சேர்ந்த ஆண்டி ஒரு ரொம்ப தூரம் போய் கொஞ்ச நேரம் மூஞ்செல்லாம் மூடிக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த பாம்பை நான் கையில் பிடிச்சதை பார்த்து. ஓகே ஓகே. அதுக்கப்புறமா அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சா அவங்களுக்கு பயங்கரமாக வேர்க்குது. ஏன்னா அவங்க அந்த ஊர்ல கேள்விப்பட்ட இன்சிடென்ட்ஸ் அப்படி இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஒன்லி பிகாஸ் நம்ம அதை ஹேண்டில் பண்றோம் அப்படின்றதுக்காக நம்ம அதை வந்துட்டு ட்ராமாட்டிக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒருத்தருக்கு ஆமா changes. ஆமா. I think that's well said, and all your takeaways, lot of perspectives towards me also changed உங்ககிட்ட பேசும்போது. And also இவ்வளோ ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி தான் education is different and knowledge is different. Though our education was in a different field, the knowledge you have towards rescue and everything is different, and it's really valuable நான் நினைக்கிறேன். And really I wanted to give you a huge appreciation because I don't know how many people would come forward to do all these things அப்படின்னு எனக்கு தெரியல. But you chose to do that, and I think you will set as an example to the வரப்போற சொசைட்டிக்கு. Definitely you keep posting videos. அது என்ன இம்பாக்ட் பண்ண மாதிரி லாட் ஆஃப் பீப்புள் இம்பாக்ட் பண்றதுக்கு there are lot of chances, and a huge kudos to your dad also. I think he's here. I think a huge kudos to him also, because I think every dad இதை பார்த்து கத்துக்கிட்டு அவங்களோட குழந்தைங்களோட பின்னாடி நின்னா every child's dream will come true is what I feel. கண்டிப்பா. Yes, and thank you so much for accepting our invite. நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணும்போது I was little hesitant, நீங்க இதை அக்செப்ட் பண்ணுவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்வைட்டை. But you were so kind enough to accept our invite, and you came. And see, there's nothing like I'm kind enough appla. You are giving me an opportunity, and the same way I'm also doing. It was just a give and take. Yeah. Got it. Done. Thank you so much. And also I think பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் and what rescue is all about. So in case if you guys also have இந்த மாதிரி உங்களுக்கும் அனிமல்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணோன்னா, you can always step out, come feed them. உங்களால் ஃபீட் பண்ண முடியலன்னா already feed பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு you can give them any support, like financial support, anything you can give them. And also thank you so much for watching this episode. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது எபிசோட் டாபிக் சஜஷன் இருந்தால் you can leave it in the comment. இதே மாதிரி ஒரு எபிசோட் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Carolyn.